ஒருத்தரை பற்றி பேசுவோம். டைரக்டர் ராஜநாதன் இருக்கார் பாருங்க. அவர் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கதை இப்படி இப்படின்னு என்கிட்ட சொன்னார். நான் அவர் சொல்கிறப்பெல்லாம் அப்படி பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். இவர் தொப்பியை கழட்டிட்டு பேசுவாரா, தொப்பியை கழட்டாமல் பேசுவாரா, இல்லை பேட்ச் வச்சுருக்காரா, இல்லை விக்கு வச்சுருக்காரா, இல்லை என்னை மாதிரி வழுக்கையா, இல்லை சொட்டையா, மொட்டையா, என்னடா செஞ்சுருக்காரு தெரியல. அப்போ நான் கேட்டேன், கதையெல்லாம் நல்லா தான் இருக்குது, காசு வாங்கியாச்சு, நடிக்க போகிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஷேவ் பண்ணியிருக்கீங்களே என்னை மாதிரி வழுக்கையான்னாரு. சத்தம் போடாதீங்க என்ன அப்படின்னாப்புல. சரி ஓகே, உண்மையை ஒத்துக்கிட்டாரு அப்படின்னாச்சு. தம்பி டைரக்ட் பண்ணார், நம்ம பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்து இந்த ரவி சார் ப்ரொடியூசர் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு நம்மளுக்கே தெரியாமல் நிறையா பேர்த்துக்கு பிரியாணி வாங்கி கொடுத்துருக்கீங்க. புது புது ஹோட்டலாக கூப்பிட்டு போய் முருகானந்தத்தை சாப்பிட வச்சுருக்கீங்க, ஸ்விம்மிங் பூலில் குளிக்க வச்சுருக்கீங்க, எனக்கு மட்டும் பட்டையை போட போட்டு நட்டி சாரோட ஆட விட்டுருக்கீங்க. சரி இருந்தாலும் பரவாயில்ல, ரிலீஸ்க்கு ஒரு வாரம் இருக்குது, ஒரு 4-5 கடை பிரியாணி கிடைக்கும், கூப்பிட்டு போயிருங்க. ஓகே சார். அவங்க டீம் எப்படின்னா, ப்ரொடியூசர் சாரு, இந்த டைரக்டரு ராஜநாதன் எல்லாருமே ஜிம்முக்காரங்க. ஜிம்மு கெட்ட பழக்கமே கிடையாது. எப்போ பார்த்தாலும் காலையில் 3 மணி நேரம் ஒர்க் அவுட்டு, சாயந்தரம் 3 மணி நேரம் ஒர்க் அவுட்டு. எவனாவது சேர்த்து குடிச்சிருந்தா கூட அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. தண்ணி அடிக்கிறவனை பார்த்தா 10 அடி ஓடி போயிடுவாங்க. இவங்க பக்கத்தில் நம்ம உட்காந்து என்னடா பண்ணுறது அப்படின்னா, இல்லை சார் காலையில் எழுந்திரிச்சு இங்கிலீஷ் படிக்க போங்க சார், சார் நீ காலையில் ஈவினிங் போயிடலாம் சார், எத்தனை சார் சார் இன்றைக்கி இவ்வளோ நல்ல சார் நடந்தீங்க சார், ஒர்க் அவுட் பண்ணுங்க சார், டயட் பண்ணுங்க சார், சார் இந்த கூப்பிட்டு எடுத்துங்க சார், சார் அங்கிட்டு போங்க சார், அங்கிட்டு போங்க. தட்டை பார்ப்பாருங்க சாப்பிட, ஐயோ இவ்வளோ கொலஸ்ட்ரால், இது கொலஸ்ட்ரால், இது ஃபேக்ட், இது நீங்கள் அதுக்கு ஐயோ தப்பிக்க முடியாது போல அப்படிங்கிற அளவு அவங்க பயங்கரமான ஃபிட்டு. ஸோ இந்த படத்துக்கு நம்ம போயிட்டோம், படம் வேலை பார்க்க போகிறோம், நட்டி சாரோட நடிக்க போகிறோம். நட்டி சார் முருகானந்தத்தை சொல்லிடுவோம். முருகானந்தம் எனக்கு ஒரு படம் கபாலி டாக்ஸ்க்கு முன்னாடி ஒரு படம் நடித்தோம். அந்த படத்தில் கொஞ்சம் மீட் பண்ணோம், அதெல்லாம் பேசணும் வச்சோம். எனக்கு தெரியல, எனக்கு அவருக்கு என்ன எவ்வளோ பிடிக்கும் தெரியாது, ஆனால் எனக்கு அவரை முருகானந்தத்தை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்கள் டைரக்டர் மணிவண்ணன் சாரோட சின்ன சாயலில் இருப்பார். அதனால் எனக்கு அவர் முருகானந்தத்தை பிடிக்கும். நல்ல ஹியூமரு, நல்லா பேசுவார். நான் ஒன்று சொன்னேன்னா அவர் ஒன்று சொல்லுவார், அது மாதிரி இருக்கும், இது மாதிரி இருக்கும், அது நிறையா இருக்கும். இப்போது அவரோட அந்த ஒர்க்கு அந்த சின்சியாரிட்டி எல்லாமே இருக்கும். இன்னொரு விஷயம், நீங்கள் இங்கே பேசிக்கிட்டு இருக்கீங்கள, இடையில தப்பாக பேசுகிறேன். நிறையா பேர் ஃபுல்லாக பேப்பரில் வெற்றியை பார்த்துட்டு தான் நாங்கள் ஷூட்டிங்கே போவோம்னு தயவு செய்து பொய்யா சொல்லி தொலைங்க. அதை விட்டுட்டு அங்கே தான் போய் எழுதுவோம்னா இவங்க என்னதான் செய்வாங்க மற்ற நேரம்? அடுத்த ப்ரொடியூசர் நினைப்பார்ல, அங்கே தான் போய் பேசுவோம், அங்கே தான் மாறும், உடனே சொல்லுவார், இவர் ஒன்று சொல்லுவார், அவர் ஒன்று சொல்லுவார், அப்படின்னு சொல்லிடுவாங்க. சொல்லினால் விளங்கிடும் சார். பேப்பரில் உட்காந்து படிச்சு பேப்பரில் வெற்றியை பார்த்துட்டா சார் நாங்கள் ஷூட்டிங்கே போவோம். இந்த ஃபுட்டேஜ் 80 அடிக்கு மேலே எடுக்கக்கூடாதான் சார் போவோம். 3 லென்ஸ் தான் சார், 8 ஷாட்டு 16 அதை டிவைட் பண்ணிக்கிறோம் சார், இது ட்ராலி இது ட்ராக்னு ஃபிக்ஸ் பண்ணி தான் சார் போவோம் சொல்லி தொலைங்க. அங்கே போய் தான் பண்ணுவோம், அங்கே போய் தான் பண்ணுவோம். அப்போ அடுத்த ப்ரொடியூசர் உங்களுக்கு எப்படி அட்வான்ஸ் கொடுப்பாங்க? எப்போ இவங்க அங்கே தான் பண்ணுவாங்க, அவங்க அங்கே தான் பண்ணுவாங்க, உங்களுக்கு எப்படி ரூம் போட்டு கொடுப்பாங்க, எப்படி சோறு போடுவாங்க? அப்படியெல்லாம் சொல்லாதே, பொய் சொல்லி போலாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால எல்லாமே நாங்கள் ப்ரிப்பேராக தான் போவோம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, நான் மறந்துட்டேன், மைக் டைசனை கூப்பிட்டு இங்கே கபடி உள்ள அடைச்சு சொன்னாங்க. ரவி சார் சொன்னார், என்னை கூட சொல்லியிருக்கலாம் சார், உசேன் போல்ட்டை கூப்பிட்டு இங்கே பட்டை வந்திருக்காங்க, உசேன் போல்ட்டை கூப்பிட்டு சிங்கப்பள்ளியை பட்டை விட என்னையும் சொல்லியிருக்கலாம் சார். அடுத்த ஃபங்க்ஷன்லாம் சொல்லுங்கள் சார், இதுக்கு இடையில டிவிக்கெல்லாம் போகிறோம்ல, அங்கே பார்த்து ஏதாவது சொல்லி விடுங்க, கொஞ்சம் சம்பளங்களாம் யாருக்கும் ஏறிட்டாலும் அவங்க கொடுத்துட்டாலும் நம்ம வாங்கிட்டாலும். அடுத்து ஒரு மனுஷன் எப்போ பேரை மாற்றலாம், எப்போ பேர் வைக்கலாம்? இந்த பேர் குழப்பத்திலே சாம்ஸ் ஒன்றிய பாரு, நிறைய பேர் மறக்க போகிறாங்க. ஜாவா சுந்தரேசன், இன்னும் 10 வருஷம் கழிச்சு புல்லட்டு புருஷோத்தமே, அதுக்கடுத்து இன்னும் 15 வருஷம் கழிச்சு டிவிஎஸ் சின்னசாமி,
சரி, உங்கள் இஷ்டம், உங்களுக்கு பிடிச்சிருக்கு வச்சுங்க. ஆனால் இந்த ஜாவா சுந்தரேசனை நான் தினமும் ஜாவா சுந்தரேசன் சாம்ஸு, ஜாவா சுந்தரேசன் சாம்ஸு, ஜாவானா சாம்ஸு, சாம்ஸு அப்படின்ட்டே மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களே ஒரு தடவை ஜாவா சுந்தரேசன் மெசேஜ் அனுப்ப போகிறீங்க, நான் சாம்ஸிட்ட கேட்டு உங்களை கூப்பிட்றேன்னு சொல்ல போகிறேன் பாரு. சேட்டை. சரி இருண்டு போங்க. இப்போ இங்கே ஒரு சின்ன ஒரு ஆசை இருந்துச்சு. ஸ்ரீரஞ்சனிட்ட கூட சொன்னேன் ஹீரோயின்ட்ட, மேலே வரும்போது என் பக்கத்தில் உட்காருமான்னு. யாரோ சீட்டை காட்டி நகட்டி விட்டேன். அந்த பிள்ளையை எட்டி பார்க்க வேண்டியது. அந்த பிள்ளை துபாய் போயிடுச்சு. எங்கே பார்க்குறது? சும்மா ஆனாலும் உட்காந்து ஏதாவது பேசிக்கிட்டு நம்ம நல்லா இருக்கியா, நம்மளுக்கு தெரிஞ்ச 4 இங்கிலீஷ் வார்த்தை. ஹலோ, ஹவ் ஆர் யூ, வேர் ஆர் யூ, வென் யூ ஆர் கம், வென் யூ ஆர் பேக். அதுலேயும் 3 வார்த்தைக்கு அது புரியலை. சும்மா நாள் இருங்க சார்ன்றுச்சு. அப்புறம் செகண்ட் ஹீரோயினி அந்த பொண்ணு நல்லா நடிச்சிச்சு, அழகாக இருக்காங்க, ரொம்ப நல்லா நடிக்கிறாங்க. அவர் செகண்ட் ஹீரோ. அந்த ஆளை பார்க்காம திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு வச்சுட்டேன். அந்த ஆள் இப்படி உடம்பு வச்சுருந்தாங்கன்னா நம்மளாம் என்ன செய்யறது? எதுக்கு தான் இப்படி வச்சிருக்காங்களோ? வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேங்களா? சிம்லேயே படுத்து கிடப்பே. அடுத்தவன் பற்றி நினைக்கவே மாட்டேன். கூட்டுமையா அவனை எல்லாம் நினச்சா. சோறு திங்கிறது இல்லை, காப்பி குடிக்கிறது இல்லை, 1 லிட்டர் தண்ணிக்கு மேலே குடிக்கிறது இல்லை. இங்கே பக்கத்தில் ஒருத்த அப்பளமும் ஊறுகாய் ஈரையெல்லாம் வச்சு தின்னுக்கிட்டு இருக்கானே, அவன் அப்படியே பார்க்குறது, முறைச்சு பார்க்குறது. உங்களை சாப்பிடக்கூடாது நாங்கள் சொன்னோமா? நட்டி சார், ஐ லவ் யூ சார். நான் கடவுள் நடிச்சாச்சு, ஒர்க் பண்ணியாச்சு. என்னடா செய்ய போகிறோம், எவ்வளோ சம்பாதிக்க போகிறோம், என்ன செய்ய போகிறோம்? பொழைச்சிருமா அந்த சினிமாவில்? நம்ம கப்பல் கரையேறிடுமா? என்னடா செஞ்சிடும்? யார் தடையத்தையா ஃபாலோ பண்ணிட்டு போயிடுமா, இல்லை நம்ம தடம் பதிச்சிடுவோமா? அப்படியே ஒரே குழப்பம். நான் கடவுள் போஸ்டரை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏவிஎம்மில். என் மனைவி ஃபோன் பண்ணுறேன், நாளைக்கு படம் ரிலீஸ் ஆனவுடனே நான் வந்து தினம் வந்து 10,000 ரூபா சம்பளம் கேட்க போகிறேன். அப்படியா? கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க, பெரிய படம்ல, அதெல்லாம் நீ நடிகன்னு 10,000 ரூபா கொடுப்பாங்க. ஒரு 20 நாள் கழிச்சு முன்னாடி ஃபோன் பண்ணான், யாராவது கூப்பிட்டாங்களான்னு. கூப்பிடவே இல்லை. ஏன் 10,000 ரூபா கேட்குறீங்க? ஒரு 5,000 ரூபா கேளுங்க போதும், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சரி, 2,000 ரூபா வரைக்கும் வந்துட்டான். 2,000 ரூபா கேட்டால் தருவாங்களான்னு. வரவே இல்லை. மாயாண்டி குடும்பத்தார் ரிலீஸ் ஆயிடுச்சு. படம் ஹிட்டு. அதுக்கப்புறம் ரவி மரியாட்ட வந்து எனக்கு ஃபோனு, பங்காளி வாங்க, ஒரு படம் பண்ண போகிறேன், மிளகான்னு ஒரு படம் பண்ண போகிறேன், நீங்கள் நடிங்க. யார் ஹீரோ? நட்டின்னு ஒருத்தர், பிஆர் விஜயலட்சுமி அஸ்டண்டாக இருந்தார். ஆமாம் மணிவன் சார் இருந்தார். ஆமாம் தெரியுமே, எங்கள் சுந்தர் சாரோட ஃப்ரெண்டு, வாங்க அப்படின்னாரு. டெஸ்ட் போகிறது போனேன். மேலே வாங்கன்னு கூப்பிட்டாரு. சார் நீங்கள் ஹிந்தியில எல்லாம் நிறையா படம் பண்ணியிருக்கீங்களே, கேமராமேனாக பண்ணியிருக்கீங்களா? ஆமாம். நீங்கள் பரமக்குடி தானே? கமல் சார் ஊர். என்னென்ன ஹிந்தி படம்லாம் பண்ணியிருக்கீங்க? தமிழ் படம் என்னென்ன பண்ணியிருக்கீங்க? மனோபலா சார் அது தானே படம் பண்ணலாம். இதுக்கப்புறம் இன்னொரு படம் பண்ண போகிறேன் அவருக்கு. ஓ, இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு டிராவிலேருந்து ஒரு 4 லட்ச ரூபாய் செக்கு கொடுத்தார். 4 லட்ச ரூபாய்க்கு இந்தாங்க வச்சுக்கோங்க சார், ஷூட்டிங் வாங்க போகலாம். எத்தனை நாள் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க? ரவி 30 நாள் சொன்னேன். படத்தை இருந்து முடிச்சுட்டு வந்துடுவோமா? போகலாம் சார் அப்படின்னும். படம் பேர் மிளகா. போயிட்டோம். நானும் நண்டி சார் தான் ரூம்லேயே இருப்போம். நான் அவர்கிட்ட பேசுவேன், இவர் என்கிட்ட பேசுவார். அன்றாக்கா ஷிப்லேருந்து, அவர் தம்பிலேருந்து, ஹிந்தி படத்துலேருந்து, இங்கிலீஷ் படத்துலேருந்து நிறைய பேசிக்கிட்டே இருப்போம். ஒரு நாள் ஃபோன் எடுத்துகிட்டு வெளியே வந்து நான் பேசுகிறேன், நைட்டு ஒரு 9 மணிக்கு. அப்போ யாரோ ஒருத்தன் வந்து செல் எடுத்துகிட்டு வந்து என் கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன், ஒழுங்காக போயிரு, அடி வாங்க போடா, இந்த மாயாண்டி குடும்பத்தாருக்கிட்டனால என் கூட ஃபோட்டோ எடுக்கணும் போடான்னு சொல்லி சத்தம் போட்டேன். அவன் போனவன் 20 பேரை கூப்பிட்டு வந்துட்டான் என்னை அடிக்கிறது. அந்த படத்தில் லூசான் அடிக்கிறாங்கடா. அவன் வந்து இன்னும் அடிக்கணுங்கிறான்டா. நம்ம ஊரில் மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் நம்மளை அடிக்கணுங்கிறான்டா. அவனை வாடான்னு சொல்லி அவங்க ஒரு 12 பேர் வந்துட்டாங்க. இவருக்கு தெரிஞ்சிச்சா, சிங்கப்பள்ளி சார் ஏதோ சொன்னாரா, அந்த திருப்பரங்குன்றத்துலேருந்து அடிக்க வந்துட்டாங்க சார்னு. இவர் வெளியே வந்து கைலி வச்சு முடிச்சுக்கிட்டு, எவ்வளவு என்ன நினைச்சுக்கிட்டு கத்துறாரு. அவங்க எல்லாரும் அமைதியா இருக்காங்க. சிங்கம் புலி வீட்டுக்குள்ள தூங்குது.
பயந்து போய் தூங்குது. பரமக்குடி கரு கத்துறாரு. நாளில் ஒழுங்கா வெளியே வந்திருக்கணும். நம்மளை அடிச்சு போய் கல்லை விட்டு எரிஞ்சிடுவாங்க. நான் உள்ளே படுத்திருக்கேன். இவர் 12:30 மணி வரைக்கும் அவங்க அப்புறம் அடிச்சு படுத்து விட்டார். அது மாதிரி நிறைய இன்சிடென்ட். மிளகாயில் ஆரம்பிச்சது, போன வருஷம் உலகம் ஃபுல்லாக ஒன்று மகாராஜா வரைக்கும் அவர் கூட நான் இருக்கேன். என் கூட அவர். இந்த படம் கேரக்டர் எப்படி பண்ணலாமா பண்ண வேணாமா என்ன, நான் பாம்பேலேருந்து ஃபோன் பண்ணுறேன். வாங்க பண்ணிக்கலாங்கிறார். மகாராஜா படத்தில் டெய்லி நைட்டு அனுராக் காஷ்யப்பை கூப்பிட்டு வச்சு இவர் தான் சிங்கப்பிள்ளை அப்படின்னு என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பார். இப்போ சதுரங்க வேட்டை மாதிரி இந்த படம் கம்பி கட்டும் கதையும் வந்திருக்கு. இப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி ஏமாத்துற மாதிரி நீங்கள் உலகத்தை ஊரை ஏமாற்றி சம்பாதிக்கிற மாதிரி நிறைய கதைகள் வருது, உங்களவே அணுகிறாங்களே, அது என்னன்னு கேட்டேன். இவருக்கு என்னன்னா, ஒரு நாளைக்கு நான் ஒரு தடவை சாமி கும்பிடுவேன். ஒரு நாளைக்கு காலையில் இருந்துச்சுன்னா குளிச்சேன்னா சாமி கும்பிடுவேன், குளிக்கலைன்னா சாமி கும்பிடுவேன், சாப்பிட்ற முன்னாடி சாமி கும்பிடுவேன். லேசாக சாப்பாடு எடுத்து இப்படி வைப்பேன். அவ்வளோ சாப்பிட்ற முன்னாடி 3 நிமிஷம் சாமி கும்பிடுவாங்க. காப்பி குடிக்கிற முன்னாடி 4 நிமிஷம் சாமி கும்பிடுவாங்க. தூங்கும்போது சாமி கும்பிடுவாங்க. ஃப்ளைட் ஏறுறதுக்கு முன்னாடி சாமி கும்பிடுவாங்க. இறங்கினோடனே சாமி கும்பிடுவாங்க. யாருக்காவது ஒருத்தட்ட பேசணுன்னே தேங்க்ஸ் மேடம் அப்படி கும்பிடுவார். என்னென்ன செய்வார். அவர் சதுரங்க வேட்டையில் ஊரே ஏமாத்துற மாதிரி பண்ணுறேன். எப்படி இப்போ என்னைய பார்த்தோன்னே சொல்லுவாங்க, அவர் பிச்சைக்காரன் நடின்னு. நான் அதுக்கு அடுத்த படத்தில் லூஸா நடினேன். முன்னாடி கேட்பா, உன்னைய பார்த்து கேரக்டர் எழுதுவாங்களா இல்லை எழுதிட்டு கூப்பிடுவாங்களாங்க. அது மாதிரி நான் அவர்கிட்ட கேட்டேன், சகோதரன் நட்டிகிட்ட கேட்டேன், என்னது அவர் கதை கேட்குறாங்க. ஒரு கம்பெனியில் கதை கேட்டிருக்காரு. அவர்கிட்ட அந்த டேரக்டர்கிட்ட கேட்டிருக்காரு, சரி இந்த படத்தில் நான் நல்லவனா கெட்டவனா, வேல்நாயகர் மாதிரி கேட்டிருக்காரு, நல்லவனா கெட்டவனா. அதுக்கு அவர் தெரியலேன்றிருக்காரு. அதுக்கப்புறம் ஏன் தெரியல, நீங்கள் தானே கதை எழுதுனீங்க, நீங்கள் காசு கம்மியாகனா நல்லவர், காசு கூட கட்டிங்கன்னா கெட்டவர். சரி, நான் நல்லது கெட்டவனாவே 2 பேர் இருக்காரு. அவன் குழம்பி போயின்னா வரல, அவன் எங்கே போயிட்டான்னு தெரியல. ஸோ இந்த படத்தில் என்னென்னா, இந்த படத்தில் சாரோட கேரக்டர் மாதிரியே என்னோட வாழ்க்கையில் நிறைய அனுபவங்கள் இருக்குது. எங்கள் ஊர்லேயே நிறைய பேர் ஃபாரின் போகணும்னு சொல்லிட்டே இருந்தாங்க. நான் ஒரு ஆளுக்கு கூப்பிட்டு போய், இவர் ஃபாரினுக்கு அனுப்புகிறாரு, உங்கள் பாஸ்போர்ட்லாம் கொடுங்க, இவருக்கு பணமெல்லாம் கொடுங்க, அப்படி இப்படின்னு சொன்னேன். வாரத்துக்கு ஒரு தடவை நான் ஒரு 2 ஆளாக கூப்பிட்டு போகிறேன். 70,000, 1 லட்சம், 80,000 ஆளுகளை கூப்பிட்டு போயிட்டே இருக்கேன். அந்த ஆளும் காசு வாங்கிட்டே இருந்துட்டு, என்னடா அந்த ஆள் நம்மளுக்கு பெரிய பிஆர்ஓ இருக்கான், நம்ம ஒரு பெரிய மார்க்கெட்டிங்கை கொண்டு வர்றான், நிறைய பேரை கூப்பிட்டு வர்றானே அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி உன்னோட ஆசை என்னன்னு கேட்டான். நான் தானே சார் சினிமா எடுக்கணும் சார், டைரக்ஷன் பண்ணணும் சார், நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் தம்பி, ஆனால் ஒன்று நான் ஒரு டைட்டில் சொல்லுவேன், அதுக்கு நீ கதை பண்ணு, நான் படம் பண்ணுறேன். சொல்லுங்க சார். போலீஸ் என்ன செய்யும், போலீஸ் என்ன செய்யும், சூப்பர் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 பேரை கூப்பிட்டு போயிட்டே இருக்கேன். அந்தாலும் காசு வாங்கி போட்டுகிட்டே இருக்காப்புல. நானும் போலீஸ் என்ன செய்யும், போலீஸ் என்னடா செய்யும், எப்படி செய்யும், எதை செய்யும் எழுதிக்கிட்டே இருக்கேன். ஒரு நாள் காசு வாங்கினேன், ஓடி போயிட்டாப்புல. அந்த ஆளை தேடுறேன், தேடி பார்க்குறேன், அந்த ஆளை அளவே காணாம். அந்த ஆள் எந்த ஊரில் இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. அந்த வீட்டில் போய் காசு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போனால் அவன் ஒரு சம்சாரம் கறிக்கோட்டையில் பல்லு விளக்கிட்டு இருக்கு. இவன் கொண்டு போன காசு 16 லட்ச ரூபா. எப்படி கிடைக்கும், கோபால் பல்படினா கூட கொடுத்துருவாங்க. கறிக்கோட்டையில் விளக்கிட்டு சரி கிடைக்காதுன்னு சொல்லிட்டு 6 மாதம் கழிச்சு அந்த ஆள்கிட்ட போலீஸு அவர் அந்த ஓடி போனார்ல, அவர் நம்பர் கிடச்சிச்சு. நான் ஃபோன் பண்ணுறேன், ஹலோ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன், திருநெல்வேலி டிஎஸ்பி சொந்தக்காரர், மெட்ராஸில் இருக்க அவர் சொந்தக்காரர், எங்கள் மினிஸ்டர் வர அவர், எங்கள் எம்எல்ஏ அவர், வார்டு கவுன்சிலர் தூக்கிடுவோம், போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். தம்பி உனக்கு ஒரு டைட்டில் சொன்னேனே அதை சொல்லுப்பா. போலீஸ் என்ன செய்யும் வச்சிருப்பா தம்பி, போலீஸை வச்சு தூக்கிடுவேன், உள்ள வச்சு போய் அப்படி இப்படின்னு சொன்னேன். தம்பி உனக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு நம்பர் கொடுத்தல, என்னாச்சு, போலீஸ் என்ன செய்யும் வச்சிருப்பா. அப்போ அவர் ஆல்ரெடி முன்னாடி சொல்லிட்டாரு, நம்மளுக்கு அது தெரியல. இது மாதிரி ஏமாத்துற ஆளுகள் நிறைய பேர் இருக்காங்க. சதுரங்க வேட்டையில் இருக்கட்டும், இந்த படமும் பாருங்க,
ஏமாத்துறவங்க இப்படிலாம் ஏமாத்துவாங்க, ஆசையை தூண்டுவாங்க, நீங்கள் நேர்மையாக இருங்க 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 அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். அப்புறம் எங்கள் ஊரில் இன்னொரு ஆள் ஏமாத்து, வாங்க நாளைக்கு ஃபாரின் போகலாம், எல்லாத்தையும் ஏற்றுனார். 15-20 பேர் ஏற்றுனார். ஏற்றினோடனே இன்னைக்கு நான் அனுப்பவே இல்லை. ஒரு நாள் நாளைக்கு வாங்க, ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் ஏறிடலாம், நாளைக்கிழமை வாங்க நாளைக்கு வாங்கன்றாங்க. நாளைக்கு ஏற்றலை. உடனே அவங்க நேரம் போனேன், என்ன சார் இன்னைக்கு ஃப்ளைட் ஏற்றுறேன்னு, என்னாச்சு? ஞாயிற்றுக்கிழமை ஏர்போர்ட் லீவு, ஏர்போர்ட் லீவு, பூட்டிட்டு சாவி எடுத்து போயிட்டாரு செக்யூரிட்டி. நீங்கள் வாங்க திங்கக்கிழமை வாங்கன்றீங்க. இந்த மாதிரி சொல்லிடுறாங்க. இப்படியா மாற்றிருக்காங்க. எங்கள் சொந்தக்கார பொம்பளை ஒன்று இருக்குது, எங்கள் மாமன் ஒருத்தர் பிடிச்சி ஏதோ வஞ்சிக்கிட்டே இருக்குது, வேலைக்கு போக மாட்டேன் வஞ்சிக்கிட்டே இருக்கு. அவன் பொண்டாட்டி தொல்லை தாங்க மாட்டான். அவன் எங்கள் மாமி என்கிட்ட ஓடி ஒழிஞ்சிட்டான். பொண்டாட்டி நேராக போலீஸ் ஸ்டேஷன் போயிடுச்சு. புருஷனை காணாம். போனோடனே கேட்குது, என்னம்மா நான் புருஷனை காணாம், இப்படிலாம் வந்தீங்கன்னா எப்படிமா புருஷன் இருமா, சரி எப்படியா கண்டுபிடிச்சி கொடுங்க, சரிம்மா அவன் போட்டா விடுமா. இந்த பொம்பளை அந்தம்மா போட்டா கொடுத்துரு, ஏமா காணா பண்ணுங்க உன் புருஷன் தானே, உன் புருஷன் போட்டா கொடுமான்னு இருக்காரு. இல்லைங்க இந்த போட்டாவில் விளம்பரம் கொடுங்க, நான் காணா போனேன், நான் போயிட்டே நம்ம வீட்டுக்கு வரேன், நம்ம பிடிச்சிக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆக இப்படி எல்லாமான ஒரு மிகப்பெரிய நகைச்சுவைகள், ஏமாற்று வேலைகள் எல்லாமே இருக்கும் சமூகத்தில், எல்லாமே இருக்கும். இந்த கம்பி கட்டின கதையில் எனக்கு என்னென்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, யார் யார் எப்படியெல்லாம் ஏமாற்ற போகிறாங்க, என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். முருகானந்த திட்டம்லாம் கேட்பேன், டைலாக் என்ன சொல்கிறேங்க, நான் சொல்கிற மாதிரி நீ சொல்லு, ஆசிரமத்தை நடத்து, என்ன சொல்ல, வரியை பாட்டாக்கு, பாட்டை வரியாக்கும் பார்ப்பேன். வரியை எப்படி பாட்டாக்குறது, பாட்டை எப்படி வரியாக்குது, நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா, மலர் மலர்ந்ததும் நிலவு வந்து, பாட்டு தானே, அதை வரியாக்கு. நிலவு வந்தது மலர் மலர்ந்ததா, மழை வந்தது நிலவு வந்ததா, அதுதான் பாட்டாக்குறது. வரியை பாட்டாக்கு, பாட்டை வருது. கிளைமேக்ஸ்லாம் ஒரு நாள் முருகானந்தத்தை கட்டி பிடிச்சேன், நானும் அவன் பேசுவோம். என்னென்னமோ சொல்கிறீங்களே சாமி, இந்த ஆசிரமத்தை எப்படி காப்பாற்றுறது? அது நட்டி சார் சொல்லார், பணக்காரனா பார்த்து ஏமாத்து, என் பேரை காப்பாத்து. என்னையா அப்படின்னு பேசிட்டு சிரிக்கிறார் நட்டி, நான் சிரிச்சுட்டு பேசுறேன், என்னாச்சு, பணக்காரனை பார்த்து ஏமாத்து, என் பேரை காப்பாத்து அப்படிப்பாரு. ஸோ இந்த மாதிரியான நிறைய பஞ்சஸ் இந்த படத்தில் இருக்குது. கம்பி கட்டின கதை. ரவி சார் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நண்பனுக்காக ஒரு படம் பண்ணியிருக்காரு. நண்பனுக்காக நான்லாம் ஒரு 2 புரோட்டா வாங்கி தருவேன், ஏதாவது சரக்கு அடிக்கணும்னா சரக்கு வாங்கி தருவேன், ஏதாவது ஊருக்கு போகிறேன்னா காசு கொடுப்பேன், தேங்க்ஸ் மாப்பிள்ளை ஒரு 5000 கொடுப்பேன். அதுக்கு மேலே அப்படியே ஆட்டம் காட்டுவேன், தரவே மாட்டேன். ஆனால் இருந்தாலும் பல கோடிகளை போட்டு நண்பனுக்கு படம் எடுத்துக்கிட்டு, ரவி சார் உங்கள் புண்ணியத்தில் உங்கள் டைரக்டருக்கு அமேசான் காட்டுக்கு அனுப்பி அவருக்கு முடி வளர்றதுக்கு ஏற்பாடு பண்ணேன். இன்னும் கொஞ்சம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தம்பி நீ போயிட்டு வரல 2 பாட்டில் எனக்கு வேண்டாம். ரமேஷ் சார் இந்த விழா நாயகன், மியூசிக் டைரக்டர், சூப்பராக பண்ணியிருக்காரு, மியூசிக் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் வயசுக்கு இன்னும் நிறைய உயரங்கள் இருக்குது, நிறைய காலங்கள் இருக்குது. இப்போ தான் அவங்க தம்பியோட ஃபோட்டோகிராஃபியில் ஒரு படம் பாண்டிச்சேரியில் நான் பண்ணிட்டு வந்தேன், சூர்யா படத்தில், சூர்யா அவருக்கு கேமராமேன் படத்தில் பண்ணிட்டு வந்தேன். எடிட்டர் ஃபாசில். எப்போ நட்டி சார் வீட்டில் இருந்தாலும் போனாலும் அவர் தான் இருப்பார். அண்ணே ஒரு படம் பண்ணுறோமே, அண்ணே ஒரு படம் பண்ணுறோமே, அண்ணே ஒரு படம் பண்ணுறோமே, அண்ணே ஒரு படம் பண்ணுறோமே. தலைவர் அதில் ஒரு 50,000 ரூபா குறையுது, அனுப்பிச்சாச்சுனே. இல்லை தலைவர் அது 1 ரூபா, ஐயோ அதெல்லாம் அன்னைக்கே அனுப்பிச்சாச்சுனே அப்படின்னு டிரைவ் இருப்பார். சரி வேறு ஏதாவது உறக்க கேட்டோம்னா அடுத்த படத்தை கூப்பிட மாட்டேன், ஆமாம் வந்துருச்சு நம்ம சொல்லணும். ஆனால் வந்துருச்சு. ஃபாசில், அப்புறம் சாம்ஸு, ஹீரோயினி, செகண்ட் ஹீரோயின், எல்லா டெக்னீஷியன்ஸும் எனக்கு சாங் இல்லையோ இல்லையோன்னு நினச்சேன். அப்புறம் ஒரு ஆசிரமத்தில் ஒரு சாங் இங்கே போட்டு விட்டு அதை நம்ம கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிட்டாங்க. கோதண்டன் சொல்லிச்சு, அது எல்லோரும் நடிகர்கள் எதுவும் செய்யலைன்னா ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தா கோதண்டா அந்த கம்பெனி தான் காசு கொடுக்கும். ஒருத்தட்ட டிரைவராக வேலை பார்த்தோம்னா அந்த ஓனர் தான் காசு கொடுக்கும். நம்மளுக்கு உலகமே கொடுக்கும். உலக தமிழர் கூட கொடுக்கும், சம்பந்தமே இல்லாதெல்லாம் கொடுப்போம். உலகத்தின் உச்சபட்ச தீரி என்ன தெரியும் உங்களுக்கு? ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம், அந்த ஹோட்டல் ஓனர் எவ்வளோ காசு வச்சுருக்கேன்னு கேட்குறோமா?
தம்பி என்ன என்ன தோசை வாங்கிங்க, இட்லி வாங்கிங்க, பூரி வாங்கிங்க, எவ்வளோ காசு வச்சுருக்க, ஓனர் கேட்பாரா, சர்வர் கேட்பாரா? கேட்க மாட்டேன். சாப்பிட்டு வந்து காசை கட்டி போகும்பார். சேலை எடுக்க போகுது லேடிஸு, அப்படியே சேலையை விரிக்கிறான். வீட்டுக்காரமாக கேட்குது, சாயம் போகுமான்னு. எக்கா எட்டு போகா, கட்டுக்கா, துவக்கா, காய போடுக்கா, சாயம் போச்சுன்னா காசு வேணாங்க, எட்டு போகாங்க, எட்டு போங்கிறாங்க. நம்ம சினிமா எப்படி வாசல்லே காசை வாங்கிடுவோம். தம்பி தம்பி 100 கொடுத்து போட போட போடன்னு. இப்போ வெளியே போஸ்ட் ஓட்டணும்ல, நானும் சன்னி லியோனும் கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி, அது உள்ளே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சரி, இல்லைனாலும் கேஸ் போட முடியுமா? கேஸ் போட்டு அவன் ஜெயிச்சிருவானா? சிங்கப்புலி பறந்தட்டிக்கும் 10 ஃபைட்டுன்னு போடுறான், ஒரு ஃபைட் இருக்காது, காசு கேட்பானா? பாடல் அனைத்தும் தேனாறு, பாடல்கள் 6, தேன் சோட்டு 8 முட்டுங்கிறோம்ல, ஏதோ ஒண்ணு இல்லை, இல்ல எனக்கு காட்டு உட்காருவானா? சிங்கம் புலி, சிங்கத்தையும் புலியையும் எத்தி விளையாடும் காட்சி, அபூர்வ காட்சிகள் வெளியே போக சொல்லணும். உள்ள போனா ஒண்ணுமே இல்லை, காசை போடுவோம், கேட்பானா? கேட்க முடியாது, கேட்கற ரூல்ஸே கிடையாது. அவ்வளவுதான், அவ்வளவுதான். நீ உள்ள போய் பாரு. இதுதான் வித்தியாசமான ஒரு உலகம், புரியுங்களா உங்களுக்கு? இதுதான் வித்தியாசமான உலகம். ஆக இந்த வித்தியாசமான உலகத்துல நிறைய பேர் கொடுக்கையில சாதாரண மனிதனை விட நம்ம கொஞ்சம் அதிகமா சம்பாதிக்கணும். புகழடைந்தால், பெரிய ஆளா வந்தால் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லா பேரும் சிக்கனு, மட்டனு, கருவாடு, பொங்கல், புளிச்சோறு, சோறு, சாம்பார், கறி குழம்பு, அந்த குழம்பு, இதெல்லாம் ஒரு 16 வகை 20 வகையெல்லாம் சாப்பிட முடியாது. சாப்பிட்டதுக்கப்புறம் கடல மிட்டாய், எள்ளு மிட்டாய் வரைக்கும் சாப்பிட முடியாது. யாருக்கு கிடைக்குதே? வேலைக்கு போகிறவங்க, மார்க்கெட்டுக்குள்ள இருக்கவங்க மட்டும்தான் கிடைக்குது. அப்படி சாப்பிடாதவங்க நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. நம்மகிட்ட எதிர்பார்க்குறாங்கன்னா அவங்க முடிஞ்ச அளவு செய்ய முடியாதுனாலும் லேசாக நம்ம செஞ்சுட்டோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம வாழ்க்கையை கடந்து போயிடும். நம்மகிட்ட மட்டும் ஏன் கேட்குறாங்கன்னா, எல்லார்ட்டையும் ஏன் கேட்குறாங்க, எல்லாரும் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் முடியும் முடியாததை நம்ம சொல்லி கடந்து போயிடும், அவ்வளோதான். செய்யக்கூடிய வாய்ப்பு, செய்வாங்கன்னு நம்ம நம்பிக்கை கொடுத்த அந்த அவங்களுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். நான் செய்வேன்னு உங்களுக்கு தெரியுமா? என்கிட்ட கேட்குறீங்கல்ல, நான் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல, அதே நம்மளுக்கு சந்தோஷமான விஷயம் தான். ஆக இந்த கம்பி கட்டும் கதை தீபாவளி ரிலீஸ் ஆகுது, படம் பாருங்க, ரொம்ப என்ஜாயபுல்லாக இருக்கும், காமெடியாக இருக்கும். நட்டி சார் வேற ஒரு டைமென்ஷனில் பார்ப்பீங்க. முருகானந்தத்துலேருந்து இங்கே இருந்த நடிகர்கள்லேருந்து தொழில்நுட்ப கலைஞர்லேருந்து எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ப்ளீஸ் நீங்கள் மீடியா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்கே, பார்க்கலாமே. கம்பி நல்லா கட்டியிருக்காங்களே, பில்லர் நிற்கும் போல இருக்கே, மேலே ஃபவுண்டேஷனை போட்டுலாம் போல, மேலே ஆர்சி எழுப்பிடலாம் போல இருக்கு, அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவாக போட்டு விட்டுருங்க. செகண்ட் ஹீரோயினி சொல்லிச்சு, ஏதோ கம்பி நல்லா கட்டிட்டாங்கோ, நல்லா அந்த கட்டிட்டு அந்த பில்லரு அது நல்லாவே இருக்கும், அது வந்து அது வேணா அப்படி கட்டினாங்க கம்பி, நான் பார்த்தேன். எங்கம்மா ஏமா கம்பியை வாங்கிட்டு வரல, பிரியாணியாக வாங்கிட்டு வந்திருக்காரு, கம்பியங்க. ஆக இந்த கதை, இந்த படம் உங்கள் கையில் இருக்குது. எழுத்தாளர் கல்கி சொன்னது போல் ஒரு நல்ல கதை, நல்ல ஒரு 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 படைப்பு நன்றாக இருந்தால் அதை ஏழை எளிய கடைசி மக்களிடம் வரையும் கொண்டு சென்று விடுங்கள். அதிலிருந்து ஏதாவது தவறுகள் இருந்தால் அதை சுட்டி காட்டுங்கள்னு எழுத்தாளர் கல்கி சொல்லியிருக்காரு. இதில் நல்லதை நீங்கள் எழுதணும், குறைகள் இருந்தால் சுட்டி காட்டுங்கள். ரவி சார் கூட சாயந்தரம் என்னை பார்த்து பேசணும்னாரு. எனி டைம் அடுத்த படத்துக்கு அட்வான்ஸ் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். சாயந்தரம் பார்த்து பர்ஸை வீட்டில் வச்சுட்டேன்னு ஏதாவது சொன்னார்னா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன். இல்லாட்டி ஜிபே ஏதாவது பண்ணுங்க. 10 நிமிஷம் கூட பேசுகிறீங்க. ஐ லவ் யூ சார், தேங்க்யூ. எல்லாம் படம் பாருங்கள், படம் பாருங்கள். நன்றி.